ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க கிச்சனுக்கு. இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நான் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு 10 எடுத்திருக்கேன். 4 முந்திரி பருப்பு, 2 தக்காளி. முந்திரி பருப்பு சேர்க்குறனால உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அந்த தக்காளியும் 2 தக்காளியும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதையும் தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அப்புறம் சிக்கன், நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கொத்தமல்லி. இப்போ ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. அது ஹீட்டான பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டையும் சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இது நம்ம தக்காளியை குழம்புல சேர்க்காமல் அரைச்சி தேங்காய் கூட அரைச்சி சேர்க்குறனால கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் குழம்பு கிடைக்கும். அதில் முந்திரி பருப்பு சேர்க்கறனால நம்மளுக்கு திக்கான குழம்பு கிடைக்கும். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது ஃபுல் குக் ஆகணும் தேவையில்லை, ஏன்னா நம்ம குக்கரில் செய்கிறனால இது சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதுலேயே தண்ணியும் சேர்த்து கலந்து சேர்த்துக்கோங்க. நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய கிளாஸில். பாருங்கள், இப்போ இது லைட்டாக கொதி வரவும் குக்கர் மூடி நம்ம 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதோடு நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். இதுக்கு விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இங்கே பாருங்கள் கொதி வந்துருச்சு. இப்போது குக்கரை மூடி நம்ம 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும், நம்ம குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது ஆவி போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஆயில் எல்லாம் மேலே மிதந்து சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.